ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு டெய்லி நிறைய வீடியோஸ் போடணும், அது போக இந்த சாட்டர்டே சீசன் 2வையே மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கிற காரணத்தினால சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 16. நம்ம ஹீரோ ரெம்மோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். மிஸ் குரோஷே, அதாவது அந்த பிரின்சஸோட வீட்டுக்கு ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்திருக்காரு. அவருக்கு நம்ம சுபாருவை தெரிஞ்சிருக்கு. சுபாருவனை பார்த்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கிளம்புறேன்னு சொல்லி போயிட்டாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் அந்த வெல்கிட்ட வந்து நம்ம சுபாரு கேட்குறான். அவர் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவர் இந்த கேபிட்டலில் இருக்கிற அவ்வளோ ஃபினான்ஸையும் பார்த்துக்கிடுவார். ஆமாம், நீ ஏதோ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ பிரின்சஸ் குரோஷே அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி பேசுகிறான். அந்த விச்சஸ் கல்ட் வந்துட்டு எமிலியாவையும் அவங்க மேன்ஷன் ராஸ்வெல்லோட மேன்ஷனையும் அட்டாக் பண்ண போது, அது மட்டும் இல்லை அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாரையுமே அவங்க கொல்ல போகிறாங்க. எப்படியாச்சும் அவங்க எல்லாரையும் போயிட்டு நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லவும், ஓ அவங்களோட மூவை ஆரம்பிச்சிட்டாங்களா, நாங்கள் எதிர்பார்த்தது தான். சரி இதில் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பிரின்சஸ் குரோஷே கேட்கவும், நம்ம எல்லாரும் போயிட்டு எப்படியாச்சும் அவங்கள தடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரோஷே கேட்கவும், அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எமிலியாவா அப்போ ராயல் செலெக்ஷன்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு எப்படியா இருந்தாலும் எமிலியாவை கொண்டுருவாங்க, அதுக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லவும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா ஐடியா இல்லை. ஏன்னா எப்படியா இருந்தாலும் எமிலியா இறக்க தான் போகிறா, நான் ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலைனாலும் அவள் அந்த ராயல் செலெக்ஷனில் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். சரி ஓகே, அப்படியே அவங்க அட்டாக் பண்ணுறதா இருந்தாலும் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் குரோஷே கேட்கவும், அதை என்னால் சொல்ல முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நீ அந்த விச்சஸ் கல்ட்டில் இருக்கியா அப்படின்னே ரெம் வந்துட்டு, சுபாரு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்கிறா. ஆனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு மிஸ் குரோஷே சொல்லவும், அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் ஒரு மக்களை கூட விடாமல் அவங்க எல்லாரையும் கொன்றுவாங்க. எமிலியாவை மட்டும் இல்லை எல்லாரையும் அவங்க கொன்றுவாங்க. அவனுங்க இறக்கமே இல்லாதவனுங்க, அவனுங்களை கொல்றது தான் சரி, ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ அந்த விச்சஸ் கல்ட் ஆளுங்க மேலே கொலவெறியில் இருக்க அவனுங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு எமிலியாவோட பேரை பயன்படுத்தி அவனுங்களை சாகடிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், இவ்வளோ நேரமாக அவனுங்களை கொல்லணும்னு சொல்லி துடிச்சியே தவிர்த்து ஒரு தடவை கூட எமிலியாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற வார்த்தையை அவள் வாயிலேருந்து ஏன் வரல அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு அவள் பக்கத்தில் போகவும், அந்த ஆள் தடுக்கிறான். சுபாரு கொஞ்சம் காம் டவுன் ஆக அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்கிறா. நீ போய் சொல்லலை, உண்மை தான் சொல்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும், நம்ம ஹீரோ உதட்ட கடிச்சிக்கிட்டு தான், ஃபீலிக்ஸ் அவனை ஹீலிங் பண்ண அப்படிங்கவும், ஒன்றும் தேவையில்லை நான் கிளம்புறேன். நீ ராஜாவாக மாறினதுக்கப்புறமா இந்த ஊரில் இருக்கிற மக்கள் யாரையும் காப்பாற்றாத ஒரு கோழையான அரசியாக தான் இருப்ப அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து வெளியே போகிறான். உங்கள் ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துடுதா. இவங்க ரெண்டு பேரும் வெளியே தங்குறாங்க. ஆபத்துனா அப்போ நம்ம சீக்கிரமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்லவும், ஆமாம் ராஸ்வெல் எங்கே போனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அவர் ஒரு மீட்டிங் விஷயமா வெளியே போயிருக்காருன்னொன்னே, ராஸ்வெல் இருந்தால் வச்சு ஏதாச்சும் கொஞ்சம் சமாளிக்கலாம். சரி ஓகே ரைன்ஹார்டை போய் நம்ம கூப்பிடலாமா அப்படின்னு கேட்கவும், இல்லை அன்றைக்கி தான் அவனும் ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னா அப்படின்னே, சே என்ன பண்ணுறது, சரி ஓகே நாளைக்கு நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ராயல் செலெக்ஷன் கேண்டிடேட்டில் இருக்கிற ஒருத்திக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான். அந்த விச்சஸ் கல்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டுருவாங்க அப்படின்னே, சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், நான் எந்த ஒரு விஷயத்தையுமே சும்மாலாம் செய்ய மாட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் அதில் லாபம் இருக்கணும், உண்மையிலேயே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா நீ எனக்கு பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும், என்னோட காலில் நீ கிஸ் பண்ணு, அப்போ வேணா நான் ஹெல்ப் பண்ணலாமா இல்லையான்னு யோசிக்கிறேன். ஒருவேளை உனக்கு இதை பண்ண விருப்பம் இல்லைன்னா அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா எனக்கு இதில் எதுவும் ஆக போகிறதில்ல, எமிலியாவை தான் உன்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவள் சொல்லவும், எமிலியாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலில் கிஸ் பண்ணலான்னு போகும்போது அவள் டப்புன்னு நம்ம ஹீரோவாக அடிச்சிருதா. நீ ஒரு சரியான கொலை, நீ எமிலியாவுக்கு லாயல்ட்டியாவோ இல்லை, அவன் மேலே உனக்கு பாசமும் இல்லை, அப்படி இருந்ததுன்னா நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டேன். ஒருவேளை நான் அந்த விச்சஸ் கல்ட்டை தோக்கடிக்கலான் இருந்தா கூட அதை கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவனை வெளியே கொண்டு போடு, ஜூலியஸ் இவனை அடிச்சதில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு நம்ம ஹீரோவை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு, உள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்று நான் அவள் உன்னை கொல்ல சொன்னாலும் சொல்லிடுவா, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் தான், நான் அவளை காப்பாற்றிருக்கேன், அந்த நன்றி கூட இல்லாமல் இப்படி பேசிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம டென்ஷனில் இருக்கவும், ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு உன்னோட உதட்டிலேருந்து ரத்த வருது, உன் மூக்கிலேருந்து ரத்த வருது, இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும் பார்த்தா ராயல் செலெக்ஷனில் இருக்கிற ஒரு பிரின்சஸ் வந்திருக்கா. ஹே நீ சுபாரு நாட்ஸ்கே தானே அப்படின்னு அவள் கேட்குறா. அனஸ்தீசியா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்க்கா. இப்போ அவள் ஒரு டீ கடைக்கு அவனை கூட்டிகிட்டு போயிருக்கா. ஓ உனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்ட் ட்ராகன் வேணுமா, சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவோம், ஆனால் நீ எதுக்காக எனக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கவும், மேபி என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பெர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுத்து, இதை நீ கொடுத்துன்னா உனக்கு அந்த ட்ராவல் கேரேஜ் தருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஆனால் நீங்கள் எனக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மேபி யாருக்கு தெரியும் நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம், திடீர்னு உன்னோட ஹெல்ப் கூட எனக்கு தேவைப்படலாம், அப்போ நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், இப்போ அந்த கூட இருக்கிறவா எனக்கு இன்னும் நிறைய ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்கிறா. அவள் போயிட்டு ஆர்டர் பண்ணுறதுக்காக போயிருந்தா.
அந்த சின்ன பொண்ணு தான் எனக்கு செக்யூரிட்டி கார்டு மாதிரி. இப்போல்லாம் வந்துட்டு எந்த இடத்துல என்ன நடக்குன்னே தெரில. இந்த கிங்டமில் எக்கனாமி லெவல் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுவும் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ஒருத்தங்களே வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான், அந்த குரோஷே தான் அப்படின்னு சொல்லவும், பிரின்சஸ் குரோஷேவா? ஓ, எனக்கு இப்போ தான் புரிய வருது. அதனால தான் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவளை பார்க்குறதுக்காக வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கவும், ஓ அப்போ அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் சப்ளையரா? சரி, இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ். அந்த குரோஸே கூடவே நீ இருந்த, கண்டிப்பாக உன்னால் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினச்சா அப்படின்னு சொல்லவும், ஓ அப்போ அதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகவும், ஹே பேரம் பேசுகிறதா இருந்தால் 2 டீமுக்குமே ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கணும்ல. நீ உனக்கு மட்டும் ஹெல்ப்னு கேட்டுக்கிட்டேன்னா அதனால தான் எனக்கு தேவையானதை நானே உன்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். உடனே டக்குன்னு ஒரு பொண்ணு தடுக்கிறா. நான் சாதாரணமானவன் நினைக்காத, அவளோட செக்யூரிட்டி கார்டு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகிட்டு அந்த பெர்மிஷன் பேப்பரை கிழிக்க போகிறான். உனக்கு இருக்கிற சான்ஸை மிஸ் பண்ண போறியா? ஒரு விஷயம் கற்றுக்கோ சுபாரு நட்ஸ்கே, உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா பதிலுக்கு நீ ஏதாச்சும் கொடுக்கணும். அந்த பிளானை நீ போடாமல் போனேன்னா கண்டிப்பாக நீ தோற்று போயிடுவா, உனக்கு எதுவும் காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டுதா. பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே அவள் ஆளுங்க தான் இப்போ கிளம்பிடுதாங்க. நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். சரின்னு போயிட்டு ரெம்மை பார்த்தா ரெம்முக்கும் வந்துட்டு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல. நான் ராயல் கார்டுகிட்ட ஹெல்ப் கேட்டேன், ஆனால் அங்கே எல்லாருமே வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்கிறா. 3வது நாள் காலையில் கண்டிப்பாக எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. சரி, நம்ம இப்போவே கிளம்பி எல்லாரையும் அந்த ஊர்லேருந்து எவாக்குவேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளானை போடுறான். சரி ஓகே, நம்ம இப்போவே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்போவே கிளம்புறாங்க. போகிற வழியில் பார்த்தா ட்ராவல் பண்ணுற ஒருத்தனை அவன் மீட் பண்ணுறான். பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து வண்டி ஓட்டுறவங்க தான். அதில் அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவன் தப்பாக நிறைய ஆயிலை வாங்கி வச்சுட்டான். ஸோ இப்போ அவனுக்கு துட்டு தேவைப்படுது. நான் வேணா அவங்ககிட்ட இருந்து அந்த ஆயிலை வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் பதிலுக்கு இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே உங்கள் வண்டியை எனக்கு தரணும். பக்கத்தில் தான் ஒரு கிராமம் இருக்குது, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம், அதுக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாரும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. உடனே நம்ம ரெம் ஒரு மூட்டை நிறைய காசு எடுத்து காட்டவும் எல்லாரும் ஓகேன்னு சொல்லி கிளம்புறாங்க. நைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கவும், ரெஸ்ட் எடுக்கலன்னா எக்ஸ்ட்ரா துட்டு தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோடனே, சரி அப்போ ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. மேப் எடுத்து நம்ம ஹீரோ பார்க்குறான். வெளிச்சம் தெரியலன்னொடனே ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுவோம். இது என்னது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்காங்க. இது ஒரு மேஜிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மற்றவங்ககிட்ட சொல்கிறான். அப்போ ரெம் வந்துட்டு சுபாரு கிட்ட, அது ஒரு ட்ரீ தெரியுது பார்த்தியா, அது ஒரு லெஜெண்டரி ட்ரீ, அதை ஒரு லெஜெண்ட் தான் வந்து நட்டு வச்சாரு அப்படின்னு சொல்லி காட்டவும், பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ஆளை காணும். ஹே பக்கத்தில் இருந்த ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பச்சை கலர் அந்த கார்ட் வச்சுருக்கிறவன்ட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு புகை வருது, அப்படி யாருமே இல்லையா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏதோ சம்திங் ராங்காக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறான். பார்த்தா ஒரு பெரிய கண்ணு, அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே புகமூட்டமாகுது. நம்ம ஹீரோ அந்த பெரிய கண்ணை பார்த்துட்டு பயப்படுதான். அந்த இடம் ஃபுல்லாக புகமூட்டமாகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கடுத்து வரப்போகிற எபிசோட் சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா தான் நம்மளால் நிறைய வீடியோஸ் ஒரு நாளைக்கு போட முடியும். சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.